பியூட்டி உமன் ஆனா பேட் ஹாபிட் ஹெவி இங்கிலீஷ் போறா சோ நான் என்ன செய்வேன் அப்படியாக குறைஞ்சி பிறந்தவன் தங்கையே அண்ணா வரடி பூவடியாம் பொற்கொடியாம் இவள் போற இடம் ஃபுல்லா செருப்படியாம் யாருக்கு உனக்கு சொல்லவே இல்லை தங்கையே அண்ணா இந்த இடத்திற்கு யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அப்படியா? வருகின்றிருக்கிறார் நிறைய முனிவோட்டம் யாரோ ஒருவர் என்றால் பேருவதும் இல்லை அண்ணா அவரை பேரை விசாரித்ததற்கு யாரோ நாரத மகன் நாரதனா என்ன வார்த்தை கூறினீர்கள் அண்ணா நாரத மகரிஷி இவ்விடத்திற்கு வந்திருக்கிறாரா பயப்படாத தங்கையே பயம் என்றது நம்ம அகராதியிலே இல்லை அண்ணா ஏன் அவர் இங்கு வந்திருக்கார் தெரியுமா என்ன காரணத்துக்கு வந்தாரா இந்த சக்திவேல் என்ற பையன் 200 அட்வான்ஸ் செஞ்சிருக்கான் சங்கத்துல ஓ அப்படி அவருக்கு மட்டும் அதனால தனியாக கொடுத்திருக்கிறார் அண்ணா மகானுவரை வந்து நீங்க எல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப குடிச்சு வச்சிருக்கீங்க எவ்வளவு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா எளிமை பூத்திட்டாங்க மகானுவரை அழைத்து வாருங்கள் சாமி சுவாமி வணங்குகிறேன் வாழ்த்துக்களை தந்திரள வேண்டும் தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவது எங்களுடைய முறையாய பண்பு வேலை வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா பொன்னுமணி காண ஆயிரம் கண் வேண்டும் உலகளந்த மன்னவனை தமிழ் பாடும் மாமுனியை காலத்தில் சிறந்தவரை காலத்தை அறிந்தவரை உமை காண நான் இங்கு என்ன செய்தேன் நன்றி 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 வணங்குகிறேன் வாழ்த்துக்களை வாழ்க நம்முடைய பல்லாண்டு காலம் வாழ்க நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்களை உரைப்பது நன்றவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாராக வருந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையை தங்களை வாழ்த்துவதென்றால் வாழ்த்துங்கள். பக்கத்துல என்னமா சத்தம் கேக்குது? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தொழு வச்சுக்கம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா யாரும் சொந்தங்கள் வாடட்டுமே நடக்காத ஊர் கையில் வந்து பார்த்து கூறட்டுமே பொட்டொன்னு வச்சுக்கம்மா அம்மா நீ குமரியா
கல்யாணமா செவ்வாழை குலுங்கிட, சீரெல்லாம் விளங்கிட, சிங்கார பந்தலில கல்யாணம். இது கல்யாணமா சிங்கார பந்தலிலே கல்யாணமா தங்கச்சிக்கு கல்யாணமா தஞ்சாவூர் கழகமும் பொய்க்கால குதிரையும் முன்னால் ஆடி ஒரு ஊர்வலமா, காரில் ஊர்வலமா. கண்டாசி வேட்டோடு பாடு மாப்புடு பொண்ணுங்க கண்டாசி ரோட்டோடு பட்டத்தான் தூராத அந்த தட்டோடு கும்பிட்டு பொட்டன்னு வச்சுக்கம்மா வாழ்க வளமுடன் வல்லாண்டு வாழ்க. அஞ்சாத வீரம் போல் இருக்கும் குன்றம் போல ஆடிவரும் பெண்கள் தொகை பாடி வரும் மனகருவியை இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உன்னாவால் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து கொஞ்சம் ஆசைப்பட்டிருக்கேன். அதனாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? தொட்டனை தோறும் மணற்கினி மாந்தருக்கு கச்சனை தோறும் அறிவு என்ற வள்ளுவடிந்து முதுமொழிக்கணுங்க. தேவலவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணை என்னை சந்திச்சு முறையான கேள்விகளை கேட்டால் முறையோட பதிலுரைக்க எதிர்பார்த்து காத்திருக்கேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்துட்டு இங்க எப்படி வந்திருக்கீங்க, இனிமேல் எப்படி இருக்க போறீங்க தெரிந்திருந்ததுனால சொல்ல வேண்டும் ஒரு ஆசை. ஏன்னா 3 காலத்தை உணரக்கூடியது கேள்வி. இந்த கேள்வி கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், முக்காலமும் அறிந்த நாரத மகரிஷி வள்ளிப்பண்ணை சந்திச்சு கேட்கணும் அப்படின்னு தேளுங்கள் கரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். தேட கிடைக்காத திரவியத்தை போல தேவலோகத்தை தாங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால கேளுங்கள் சுவாமி, என்ன கேட்க போறீங்க? நிலைத்தான் உயர்ந்த சுவாமி ஞான நிலைத்தான் உயர்ந்த சுவாமி கண்ணல் ஒளி மின்னல் இடை மாதே தந்தையை நம்பிராஜன் சுவாமி ஒரு நாடு வளமை பெற வேணும்னா அந்த நாட்டில் வந்து அனைத்து விதமான செல்வங்களும் இருக்க வேண்டும். அனைத்து விதமான செல்வங்கள் இந்த நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு விதமாக வியாபார நோக்கத்தோடு பண்டம் பரிமாற்றங்கள் செய்து கொண்டாதான் அந்த நாடே சிறப்பா இருக்கும். உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு, என் நாடு தொண்டை நாடு சுவாமி. ஊரு சிற்றூர். தங்களுடைய பெயர் பள்ளி. தாங்கள் இங்க வர காரணம் காவலுக்கா? ஆமா. பருவமடைந்த பெண்ணாட்ட இருக்கீங்க, நீங்க வந்திருக்கீங்க காவல். பருவமடைந்த பெண்கள் தான் காவலுக்கு வரணும். ஏன் பருவமடையாத பெண்ணு காவலுக்கு வரக்கூடாதா? எங்க அப்பா இந்த மாதிரி பாட்டிமார்கள் காவலுக்கு வரக்கூடாதா? அந்த மாதிரி பாட்டிமார்கள் வந்தா வந்து வேகமா எந்திரிச்சு போய் ஓடி போய் தாண்டி வந்து பறவைகளை விரட்ட முடியாதுல. சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு போய் சேரும்னா அது பாட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்க. இங்க வாத்துக்களை திணை பெய்யற பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இளங்கன்று பயமறியாது. இந்த வயசுல தான் பொறுப்பா எதையும் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக என் தந்தையாகப்பட்டவர் நேர்ந்துகிட்டாரா நேர்த்திக்கடன். அப்படி சொல்லுங்க. அந்த நேர்த்திக்கடன் தந்தையாரு எந்த தெய்வத்துக்கிட்ட நேர்த்திக்கடன் வச்சிருக்காரு? என் தெய்வம் எம்பெருமான் முருகன் ஒருவனே.
ஓ. குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அவர்தான். அந்த குல தெய்வமான முருகனிடம் படையப்பாவுக்கு கடன் கட்ட வந்திருக்கான். அப்படி சொல்லுங்க, உண்மையை சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அவன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் அணுவும் அசையாது. மொழி கடவுள்னா படையப்பன் ஒருவனே, அவனுக்காகத்தான் கடன் கட்ட வந்திருக்கே சுவாமி. இந்த கடன் கட்டுறதுக்கு நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்க பரம்பரை அதுக்கு முன்னாடி வேற யாருங்க அவருக்கு கடன் கட்ட வந்திருக்காரா? இவருக்கு படையப்பாளுக்கு எல்லாம் பரம்பரையா வரல, படையப்பாளுக்கு நான் மட்டுமே வந்து கடன் கட்ட வந்திருக்கேன். சரி, வேற யார் வந்திருக்காங்க? அரியா பருவத்திலிருந்து எம்பெருமான் முருகன் ஒருவனை மனதார நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால அவருக்கே தொண்டாற்ற பணி என்பது எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது பெருமிதமா சுவாமி. ஏன்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல்மிக்க மந்திரம் என்று சொல்லிக்கீங்க. உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க இந்த இடத்துல காவல் காக்க வேண்டும். ஆமா, அது கந்த கடமை முருகப்பெருமானுக்கு அந்த நேர்த்தி கடன் நிவர்த்தி பண்ணபடி என்பதற்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. உண்மை உண்மை. கையில என்ன வச்சிருக்கீங்க? கவன் வைத்திருக்கீங்க. இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? பறவைகளை தான் விரட்ட வேண்டும். இதை வச்சு பறவை எப்படி விரட்டுறது? ஆளோல சோயின்ற கானத்தால இந்த பறவை வந்து கல்லால விரட்டலாமான்னு கேட்டேன் அப்பாட்ட. கல்லால அடிக்க கூடாதுமா, பறவைகளுக்கு மண்டை உடைஞ்சு போயிரும், காயம் ஏற்பட்டு விடும், அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு பறவையை வந்து கல்லால் அடிக்கணும், இல்லைன்னா கம்பால் அடிச்சு விரட்டணும்னு சொன்னி. கம்பால் அடிச்சு விரட்டினாலும் அது பெரும் காயமா போயிரும், இறந்து போயிரும். பெரிய உயிர் பலி கொள்ளக்கூடாது. நம்ம எல்லாம் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்க, உயிர் பலி என்பது செய்யக்கூடாது. வரக்கூடிய பறவைகளுக்கு உணவை கொடுத்து கொண்டு நவதானியம் தேனும் தினைமாவும் வைத்து ஆளரசு என்ற கானத்தால விரட்டமா அப்படிங்க அப்பா சொல்லுக்கு ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல பறவைகளை விரட்டுவது ஆளோலம் என்ற வார்த்தையால சொல்லி இந்த கவனம் மட்டும் வச்சு அப்படியே சும்மா மிரட்டுவது, பயமுறுத்துவது போல. உணவை கொடுத்து பயமுறுத்துறேன் அப்படி கிடையாதுங்க, சைய காட்டி விரட்டுறதானே. ஆளோல சொல்லுகின்ற போது போயிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல இப்படி சுத்துகின்ற பொழுது அது பயந்து ஓடிடும். என்னத்தை விட்டு எரிய போற ஆளே. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு நாய் போய்கிட்டு இருந்துச்சுங்களே, சரி, அந்த நாய் போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கல்லை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கல் எடுக்கிற மாதிரி இப்படி குனிஞ்சாலே போதும், அதான் நம்மள என்னதை எடுத்து எரிய போறாங்க விரண்டுகிட்டு ஓடும் பயந்துட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க பறவையை பயமுறுத்தி அப்படி செய்ய காட்டி ஆலோலம் செய்கின்ற வார்த்தையால விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம். அந்த திணை கந்த கடவுள் முருகப்பெருமானுக்கு. ஆமா, அந்த முருகப்பெருமானுக்கு எப்படி உடைய படைக்க போறீங்க? நவதானியத்தோட வந்து தேனும் தினைமாவும் அப்படி பிசைந்து நெய்வேத்தியமாக எம்பெருமான் முருகனிடம் படையல் படுவோம். எடுத்து படையில அவரே கொடுத்துருவீங்களா? இல்ல, நான் வந்து எங்க அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பாப்பாரு. எனக்கு வேலை என்னமோ காவல் வேலைதான். அறுவடை முடிச்சு அப்பா கையில ஒப்படைச்சிருவாரு. அவர் எப்படி படைக்கிறாரு படைக்க மாட்டாருன்னு போய் பார்த்தாதான் தெரியும். இனிமே தானே அந்த வேலை, வந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு அந்த வேலைக்கு அப்புறம் பாத்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்தானே போய் சாமி கும்பிடணும். அப்பா படையல் படைக்கத்தானே வேணும். நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு. படையல் வந்து படைக்கும் போது நாங்க வந்து சாமி கும்பிடுவோம். இன்னும் படையலே படைக்கலையே, எப்படி வந்து படையல் படைப்பாருன்னு இப்பவே சொன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், முன்கூட்டிய விஷயம் எங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, அப்பேற்பட்ட படையில கூட போடப்பட்ட யாருக்குன்னா முருகப்பெருமானுக்கு. ஆமா, அப்பேற்பட்ட முருகப்பெருமான தந்தையாகப்பட்டவர் யாரு? என் தந்தை நம்பி தலைவன். முருகப்பெருமானுக்கு தந்தை கேட்டு உங்க தந்தையை கேட்கல. இல்ல, எனக்கு கேட்கிறீங்களோ நினைச்சேன். முருகனுடைய தந்தை எம்பெருமான் சிவன் ஒருவனே, சிவபெருமான். ஆமா, ஆதியும் மந்தமும் இல்லாதவன் சிவபெருமான். உண்மை அப்படின்னு சொல்றாங்களே, அப்பேற்பட்ட சிவபெருமான் அப்படித்தான் அவரு. அப்படித்தானே, அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு இடத்திலே மலையாக நின்றார். ஆமா, வானுக்கும் பூமிக்குமாக நின்றார் மலையாக. ஆமா, எதுக்காக அவர் மலையாக நின்று காட்டினார்? யாருக்காக காட்டினார்? இல்ல யாருடைய ஆணவத்தை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட மலையாக நின்று காட்டினார்? ஓ, அவர் ரொம்ப பேர் பிடித்த நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆணவத்தோட அடைகிறாங்க. இப்ப பிரம்மா என்ன செய்வாரு? அங்க வாங்க, படைக்கக்கூடியவர், படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு நம்மளை காட்டி இந்த உலகத்துல படைப்புக்கு அதிபதி யாரும் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் தலக்கணும் பிரம்மாவுக்கு. ஆமா, மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வேலை. பிரம்மன் எவ்வளவு உயிரினங்களை படைச்சாலும் நம்ம காக்கிற நம்ம தானே. இவர் வந்து என்ன படைக்கிறதோட சரி, காப்பாத்துறது நம்ம பொறுப்பு தான். நம்மளுக்கு பெத்து போட்டா போதுமா, காப்பாத்தணும்ல அப்படின்ற அவருக்கு கொஞ்சம் வந்து தலக்கணும். ரெண்டு பேருக்குமே வந்து என்ன செய்யறாங்க, நம்ம தான் பெரிய ஆளு நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்படுகிறது. இப்ப ரெண்டு பேரும் பெரிய ஆளுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பெரிய ஆளாக இருந்துட்டாலும் இதுல வந்து சிவனாகப்பட்டவர் வந்து போட்டிக்கு வந்து முதல்ல வர்றார். பஞ்சாயத்து அங்க போகுது. ஆமா, நானா நீயா, நீயா நானா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான ஒருத்தர் பொது மனுஷன் விஷயம் போகும்ல. பொதுவானவர் எம்பெருமன் சிவன் வந்து முதல் மூர்த்தி யாருன்னா எம்பெருமன் சிவன் தான். அவர்கிட்ட போய் வந்து தீர்ப்பு கேட்கிறாங்க. இதுல யாரு நான் பெரியாளா நீங்க பெரியாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடுத்தங்க கவுத்தோன்னு வந்து பதில் சொல்லக்கூடாது. முதல்ல போட்டி என்னவோ என்ன இருக்கு, போட்டியில வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே. நான் என்ன செய்யறேன்னா, எவன் ஒருவன்
என்னுடைய அடிமுடியை வந்து தேடி பெருமாளுக்கு என்ன வேலைன்னா எனக்கு பாதத்தை எப்ப நீ அடிய போய் எவன் ஒருவன் சீக்கிரம் பார்த்துட்டு முதல்ல வந்து சொல்றானோ அவனுக்கு தான் பெரிய முதல்ல பார்க்கணும். ஆமா, பிரம்மனுக்கு என்ன வேலைன்னா முனிய பாக்குறது, பெருமாளுக்கு அடி பாதத்தை பார்க்க போறாரு. இப்ப ரெண்டு பேரும் என்னடா சிவனுடைய அடிமுடி பார்க்க முடியாம கிடைக்கிறான், நம்மளே படைப்புக்கு அதிபதினு அவர் என்ன செய்யறாரு, அன்னத்துல உட்கார்ந்து தலையை பார்க்க போறாரு முடிய. அவர் போறாரு முடிய பார்க்க. ஆனா சாதாரண உருவமாத்தே சிவன் வந்து காட்சி அளிக்கிறார். அப்படி போகின்ற பொழுது முடிய பார்க்கவே முடியல. அப்ப பெருமாள் என்ன செய்யறாரு, இந்த பாதத்தை தானே நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி பெருமாள் வந்து தலை குனிக்கிறார். பாதத்தையும் பார்க்க முடியல, நீண்டு கொண்டே போகுது, பாதாள தருதி வந்து போய்கொண்டே இருக்கிறார். பாதத்தையும் பார்க்க முடியல, கடைசியில பிரம்மனாகப்பட்டவர் முனியும் பார்க்க முடியல. இவர் வந்து வெகு நாட்களாக பறந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் பாதத்தை பார்க்கணும்னு சொன்னா பூமியை கிளைத்து கொண்டு வராகம் பன்றியாக அவதாரம் எடுத்து கிளைச்சுக்கிட்டே பூமி அடியை பார்க்க போறாரு. ரெண்டு பேரும் பார்க்கவே முடியாமல் இருக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்படி பறந்து போகும்போது வெகு நாட்களாக அங்கிருந்து ஒரு மலர் வந்து அப்படியே கீழே வந்து நோக்கி வந்துட்டே இருக்கு. என்ன மலர் வருகிறது அப்படின்னா, அதாவது தாழம்பூ கீழே வந்து விழுகிற நிலைக்கு வருது. அந்த தாழம்பூவை பார்த்து இப்ப பிரம்மன் கேட்கிறாரு, அம்மா தனியா இப்படி வந்து கீழே விழுக போறிய, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி பிரம்மன் கேட்கிறாரு. அப்பதான் வெகு ஆண்டுகளாக நான் வந்து சிவனுடைய முனியில இருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பூமியை போய் அடைய முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிரம்மனுக்கு ஆச்சரியம், எத்தனை ஆண்டு கணக்காக வருதுன்னா எப்ப போய் பாக்குறது, எப்ப பாக்குறது அப்படின்னு சொல்லி இவரு ஒரே ஒரு பொய் சொல்றியா, நான் எதுக்கு போய் சொல்லணும், எனக்காக அந்த பழக்கம் எனக்கு கிடையாது, எனக்கா ஒரு பொய், நான் எதுக்குமா போய் சொல்லணும், பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான பொய் பார்த்து பிரம்மன் கேட்கிறார். கதே இல்ல அப்படி சொல்லுமா நீ வாட்டுல. பிரம்மனே வந்து கேட்கிறாருன்னா பொய் சொல்லி தன்னை சந்தர்ப்ப சூழ்நிலை பெரிய வேற என்ன என்ன சுவாமி பொய் சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன செய்யற சிவபெருமான் வந்து கேட்கும் பொழுது நான் முனியை பார்த்தேன் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள். அதுக்கு சாட்சி வந்து தாளம்பூ அங்கிருந்தா கொண்டு வந்தேன். ஆமா, அங்க இருந்தே கொண்டு வந்தேன், அதனாலதான் உங்களுடைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்லிருமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. கவலை மறந்து இந்த நேரத்துல இப்படி பேசுறியே, மணி எத்தனை, 4 மணி ஆக போதும், எப்படி பேசுறிய, நாங்க பேசுறோம்னா நாங்க கதை சோகதை பேசிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் பரவாயில்ல கொஞ்ச நேரம். அப்ப என்ன செய்யறாரு, வந்து ரெண்டு பேரும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது கடைசியில பாதாள உலகத்துல போய் பாதத்தை தொட்டவொடனே சிவனாகப்பட்டவர் வந்து நம்ம மச்சனை நம்ம காலை தொட்டுட்டாருன்னு சொல்லி குனிந்து அரவணைத்து அந்த வராகத்தை தூக்கி நிமிர்த்தினாரா. அப்ப வந்து பிரம்மன் வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பெருமாளுக்கு கிடைத்தது, அடிமுடி என்பது. அடியையும் முடி பெருமாள் பார்த்து விடுகின்றார். அந்த முடியை பார்த்ததுனால மலையாக நின்றால் குடுமியான் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது தெரியுமா, அந்த மலையை மலையாக நின்றார் யாரு, சிவபெருமானாகப்பட்டவர். அதனாலதான் வந்து குடுமியான் மலை அப்படின்ற ஒரு இடம் இன்னைக்கு வந்து சிவனுடைய ஸ்தலமாக அற்புதமாக காட்சியளிக்கிறது. அப்ப மலையாக நின்றதுனால அங்க வந்து பிரம்மனுக்கும் வந்து பெருமாளுக்கும் வந்து காட்சி கொடுக்கறதுனாக்க குடுமியான் மலையாக இருந்தார். அப்பதான் வந்து பிரம்மன்ட்ட வந்து கேட்கிறாரு, நீ பாத்தியாப்பா, நான் பார்த்தனே, அதுக்கு சாட்சி யாரு இருந்தா பக்கத்துல நிக்குதுல, நீ தானே சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே தாளம்பூ சொல்லிச்சு, ஆமா உண்மையிலே வந்து பார்த்தாரு. எவ்வளவு பொய், வாய் நிறைய இப்படி பொய் சொல்றிய, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண்ணும் பூவையரும் ஒண்ணுவாங்க, ஒரு தாளம்பூவாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ற, இனிமேல் கொண்டு என்னுடைய ஆலயத்துல என்னுடைய பூஜைக்கு உன்னை யாரும் வைத்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தார் தாளம்பூவுக்கு எம்பெருமான் சிவனாகப்பட்டவர். ஆனா அதே தாளம்பூவை இன்றைக்கு ஒரு இடத்துல வச்சு பூஜைக்காக பயன்படுத்துறாங்க சிவனுடைய ஆலயத்துல. அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்ரகோசமங்கை என்ற ஆலயத்துலதான் வருடத்துக்கு ஒரு முறை இங்கே சிவ பூஜையில் சிவன் ராத்திரி அந்த நேரத்தில் அங்கே விழாவை நினைச்சு சிறப்பு ஏற்படுத்துகின்றார். சாபம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்தலமாகப்பட்டது உருவாக்கப்பட்டது. உலகத்திலேயே முதலில் உருவான ஒரு சிவ ஸ்தலம் அப்படின்னா அது வந்து மங்கை முந்தி மண் முந்தினா மண் உண்டாகிறதுக்கு முன்னாடி திரு உத்தரகோச மங்கையாகப்பட்ட அந்த சிவனாலயம் உருவானதா. அதனாலதான் அங்க மட்டும் இந்த தாளம்பூ வழிபாட்டுக்காக பூஜைக்காக பயன்படுத்த உலகத்திலே வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாற்றவரைக்கும் இறைவா பொன்னி சொல்லி எம்பெருமானாகப்பட்ட மாணிக்க வாசகர் எதுக்காக சொன்னானா, அந்த சிவாலயம் தான் உலகத்திலே பழமையானது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டான ஒரு மரமாகப்பட்டது இலந்தை மரம் இருக்கிறது. இன்னமும் இருக்கின்ற 500 வருஷம் 1000 வருஷம் சொல்லலாம்,
3000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து தல விருட்சகமாக ஒரு இளந்தை மரம் இருக்கின்றது. எவ்வளவு ஆன்மீக உண்மையாக இருக்கிறது. பேர்பட்ட ஒரு ஆன்மீகமான ஒரு பூமி நமது தமிழகத்தில் வாழ்ந்துட்டு அது நமக்கே பெருமை. உண்மை உண்மை. நல்ல விஷயத்தை சொன்னீங்க. ஆக சிவபெருமான் பார்வ அதாவது சிவனும் பிரம்மாவும் பெருமாளும் அங்கே அடிமுடிக்கான அற்புதமான விஷயமாக கொடுமையான மலையில அப்படி சொன்னீங்க. நீங்க சொன்ன கதை இப்படி ஒரு சமரம் இன்னொரு மலையும் உண்டு, அது திருவண்ணாமலையும் சேர்ந்து சொல்வார்கள். அது வந்து சொல்லுவாங்க திருவண்ணாமலை நெருப்பு அம்சமாக காட்சி விடுச்சு. ஐம்பூதங்கள் ஸ்தலமாக இருக்கக்கூடியது. அது வந்து நெருப்பு வடிவமாக வந்து எம்பெருமான் சிவனாகப்பட்டவர் காட்சி விடுகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சிவன் வந்து விழாள் அடிக்க வெகுண்டொருவன் செருப்பாள் உதைக்க கல்லால் அடிக்க இக்காசில் அள்ளால் தில்லை அம்பலமானவருக்கு அன்னை. இது வந்து அவங்களும் வந்து நீங்க சொன்னது மாதிரி அது வந்து திருவண்ணாமலை ஸ்தலம். அங்கேயும் மழையாக வந்து காட்சியளித்தார். அதாவது நெருப்பு ஜோதி வடிவமாக கார்த்திகை மாதத்துல கார்த்திகை விளக்கு ஏற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு கிராமத்திலே சொக்கப்பன் கொளுத்துவாங்க. சொக்கப்பனை சொக்கனுக்கு சமூகமாக இருக்கக்கூடிய நெருப்பாக பண்றதுனால அதை சிவபெருமான வழிபடக்கூடியவர்கள். நிகழ்வு நடந்த எத்தனை ஆயிரக்கணக்கான அதாவது லிட்டர்களை கொண்டு அவ்வளவு நெய்யை கொண்டு திரியாக பயன்படுத்த இங்க வந்து இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில என்ன அடமழை பெஞ்சாலும் வருத்துகின்ற பொழுது அந்த தீபம் எரிந்து கொடுத்தார்கள். இது வந்து ஜோதி வடிவமாக காட்சியளித்தார். ஆனா அங்கேதான் மழையாக நின்றது வந்து குடுமியான் மலையில தான் மழையாக உருமாறினார். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, கேட்டதுக்கு பதில சொல்லட்டுமா? வந்த விஷயம் வந்து இருக்கட்டும் சுவாமி. நல்ல கருத்துக்கள் இப்படி எல்லாம் கேட்டாதான் வந்து எதையும் வந்து பகிர்ந்துக்கிற முடியும். ஆன்மீக தகவல்களை வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து பாட்டை படிச்சோமா பேசணுமா அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கணும்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப வந்து நடக்கக்கூடிய மாசம் என்ன மாசம்? இது ஆடி மாதம். ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை திருநாள் என்று முக்கியமான ஒரு தர்ப்பணம் பண்ணுவோம். என்ன தர்ப்பணம்? மூதாதையர்களுக்கு செய்யக்கூடியது. அமாவாசை திதி கொடுப்பாங்க. ஆமா. ஒரு மனுஷனா பிறந்துட்டா வந்து நம்ம வந்து இறந்தவர்களுக்கு செய்வது அந்த வந்து ஒரு உண்மையான கடமை. ஏன்னா அவங்களுக்கு அது செய்யற கடமையினாலதான் வருஷம் வந்து நம்ம மூதாதையர்கள் அப்படிப்பட்ட கடன் செஞ்சோம்னா தெய்வத்திடம் போய் முறையிடுமா. நம்ம ஆன்மாக்கள் போய் என்ன செய்வாங்களா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தெய்வத்தை நேரடியாக போய் பார்த்து பேசக்கூடியவர்கள் வந்து நம்ம முன்னோர்கள். அதற்காகத்தான் இந்த பித்ரு கடன் அப்படின்றது வந்து நம்ம செலுத்தணும். ஏன்னா ஆடி இல்லாட்டி தை இல்லாட்டி புரட்டாசி இந்த 3 அமாவாசை முக்கியமானது. இந்த 3 அமாவாசைகளில் வந்து முக்கியமா வந்து இறந்தவர்களுக்கு அப்பா அம்மாவோ நம்மளுக்கு முன்னாடி தாத்தாக்களோ யாராவது இறந்திருந்தா அவங்களுக்கு இந்த பித்ரு கடன் என்பது செலுத்துவது முறை. அதுதான் வந்து சாத்தியம். தெய்வத்தை கூட வணங்க வேணாமா, இந்த கடன் எல்லாம் வந்து உண்மையிலே கட்டணுமா. பசியோட இருப்பாங்களா நம்ம முன்னோர்கள் வந்து இறந்தவர்கள் வந்து அப்படியே பசியோட அலைகின்ற பொழுது நம்ம 3 பிண்டங்களை வைத்து சாப்பாடாக படைத்தோம்னா வருஷத்துல அந்த 3 உருண்டைகளை சாப்பாடாக சாப்பிட்டுட்டு பசி உணர்ந்து நம்ம பசி ஆத்திட்டாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நேரடியா தெய்வத்திட்ட போய் வணங்கக்கூடிய வாய்ப்பு என்பது நம்ம முன்னோர்களுக்கு ஆன்மாக்களுக்கு உண்டு. கண்டிப்பா. அப்ப பித்ரு கடன் செலுத்துவதனாலதான் இப்படி ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனுஷனா பிறந்தவர்களுக்கு பித்ரு கடன் செய்வது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. மனுஷனுக்கு மனுஷன் செய்வது. ஒரு மனிதனுக்கு தெய்வமே வந்து ஈமக்காரியன் செய்தது, பித்ரு கடன் செலுத்தியது யாரு? தெய்வமே வந்து. நாங்க ஒரு விஷயத்தை தொட்டு கொடுத்தோம்னா அதே விஷயத்துல நீங்களும் தொட்டு பேசுறீங்க. ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய மாசம் வந்து அதாவது ஆடி மாசமா, அதனாலதான் கேட்கிறேன். ஒரு நல்ல விஷயம். மனிதனுக்கு மனிதன் ஈமக்காரியங்கள் செய்யலாம், பித்ருக்கடன் செய்யலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு தெய்வமே வந்து ஒரு ஈமக்காரியங்களை செய்தது எங்க அப்படின்னா அது அங்கேதான். எங்க? அந்த திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கே போய் யார் செஞ்சது காரணம் இருக்குங்க. சொல்லுங்க. திருவண்ணாமலை பகுதியில வல்லாள மகாராஜா ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். மன்னர்கள் ஆட்சி காலத்துல. அப்ப அந்த வல்லாள மகாராஜாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. வல்லமை தேவி, சல்லமை தேவி அப்படி 2 மனைவிகள் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு நாட்டவே ஆளக்கூடிய மன்னனாக இருந்தோம் 2 மனைவிகள் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வேதனையில் இருக்கின்றார். அப்ப அங்க உள்ள பெரியவர்கள் சொல்றாங்க, ஏப்பா நீ வேதனைப்படுகின்ற, எல்லாம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரான எல்லாமே சிறப்பாக இருங்க. நீ என்ன பண்ற, ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய தான தர்மங்களை யார் எதை கேட்டு வந்தாலும் சரி இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாது. எதை கேட்டாலும் தானம் பண்ணு. கண்டிப்பா இந்த செய்யக்கூடிய தானத்தின் காரணமாக அந்த இறைவன் அருளால்
உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொன்ன உடனே அதே மாதிரி அரண்மனையில் எல்லோருக்கும் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் சிவபெருமன் என்ன பண்றாரு, அவரை சோதிப்பதற்காக யார் எதை கேட்டாலும் கொடுப்பாருல, நம்ம சோதிப்போம் அப்படின்னு அந்த அண்ணாமலையார் என்ன பண்றாரு, ஒரு சிவனடியாரா வந்து பல சிவனடியார்களை உருவாக்குறார். சிவனடியார்களை உருவாக்கி அந்த திருவண்ணாமலை பகுதியில் ஒரு தெருவில் தாசிகள் அதிகமாக இருப்பாங்களாம். தாசிகள் என்றால் விலை மாது, அதாவது காசுக்காக உடம்பை விற்கக்கூடிய பெண்கள். அப்ப இருந்தாக பேரம் கிடையாது. அந்த தெரு முழுக்க அப்படி அவங்களே இருப்பாங்களாம். அந்த தெருவுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சிவனடியாரை அங்க அனுப்பி வச்சுவிட்டு இந்த சிவனாக இருக்கக்கூடிய சிவனடியார் அரண்மனைக்கு வர்றாரு. வல்லாள மகாராஜோட அரண்மனைக்கு வர்றாரு. அப்ப எல்லாரும் வருஷம் ரெண்டு தான தர்மங்களை கேட்டுக்கிட்டு இருக்கின்ற பொழுது இவருடைய வருஷம் வந்த உடனே எப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படி கேட்கின்ற பொழுது அப்ப அந்த சிவனடியார் கேட்டாராம், ஐயா எனக்கு ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். இல்லை யார் வித்தியாசமாக கேட்குறீங்களே, பொன் பொருள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பெண் வேண்டும்னு கேட்குறீங்களே. சரி பரவாயில்ல, எங்க நாட்டுக்குள்ள எந்த பெண் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பெண்ணை சொல்லுங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வல்லாள மகாராஜா சொல்லியிருக்காரு. அதுக்கு சிவனடியார் இருக்கக்கூடிய சிவன் சொல்லியிருக்காரு, ஐயா நான் கல்யாணம் பண்றக்காண்டி பொம்பளை பொண்ணு பொண்ணு கேட்கல, இன்று இரவு மட்டும் என் கூட இருக்கணும், அதுக்கு ஒரு பெண் வேண்டும் அப்படி கேட்கின்ற பொழுது மனச சாத்தி பக்குவமா பத்தியோட இருக்கிற போது ஏதாவது உன்னை கண்ட உடனே எப்படா கழட்டி போடுவான், எப்படா போவான், எப்படாது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச போற ஆட்களா இருந்துச்சுன்னா மனசு ஒருங்கிணைந்து இருக்கணும். பக்தியாக இருந்தாலும் வந்து சாதாரண விஷயமா இருந்தா மனசு வந்து கட்டுப்பாடோட இருக்கணும். ஆமாங்க, அப்படிதான் இருக்கறனால கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லையா. மனுஷனா பிறந்துட்டா கட்டுப்பாடுன்னு நினைச்சுனா இது வேணும்னா வேணாம், வேணும்னா வேணும், அப்படி நம்ம வாத்து வச்சுக்கிறதா எதையுமே நம்ம மனசுல வாத்து இது வேண்டும் வேணாம் ஒதுக்கிட்டோம்னா ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக மாலை போட்டு விரதம் இருந்து நோன்பு இருந்தாதான் கட்டுப்பாடு இருக்கணும்னு ஒண்ணு இருக்கா? ஆமா, சில பேர் மாலை போட்டு எப்படா மாலையை கழட்டுவான், எப்படா கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கடவுள் 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 என்று உள்ளதானே மனசுல இருக்கிறாரு. உள்ளம்பது பெரும் கோவில், உடம்பது பெரும் ஆலயம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிலாம் இருந்துட்டால் இந்த இடத்துல பருவத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதிவாத்து நான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளையா புருஷன் மணவாளன் கணவன் என்ன எனக்கு பிடிக்கல, இந்த நேரத்துல முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன். சொல்ற ஆளை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ, புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? பேரு சொல்லுங்க. கட்டபடி கட்டபடி கட்டி உண்ண வைக்க போறேன், கட்டி உண்ண வைக்க போறேன், கட்டபடி 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 கட்டி உண்ண வைக்க போறேன், கட்டபடி வேற கிட்ட தானமா நீ சம்மதத்தை இப்ப தாரமா, சம்மதத்தை இப்ப தாரமா, ஒன்றுபடி குமரமா குமரகட மூலமா, குடி குமாரமா குமாரகட மூலமா, அதனே மனது கால வாழ்க்கை உனக்கு இனிக்குமா, அதன வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கமா, அதன வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கமா, சொன்னபடி அட்டிக்கிட்டு நல்லபடி வாழ்ந்து மனதப்படி கட்டபடி கட்டி வந்த ஒரு கட்டி வேற கிட்ட சம்மதத்தை இப்ப தாரமா. கந்தன் கடமன் பார்த்து இப்படி சொல்லக்கூடிய முருகப்பெருமான் உனக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னமா எடுத்தோட இப்படி பொசுக்குன்னு சொல்ற பிடிக்கும் எப்படி அப்புறம் சொல்றது? ஏற்கனவே கல்யாணமானவரை போய் நீங்க மாப்பிள்ளைய ஏற்கனவே பார்த்து திருமணமானவர் தான் குடும்பத்திலே பெரிய குடும்பம் சிவபெருமானோட குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல பார்த்து வந்து பெரிய குடும்பமா இருந்தா எனக்கு பிடிக்கல, சின்ன சாதாரண குடும்பம் இருந்தா போதும். ஏற்கனவே திருமணமானவர் தெய்வயான் என்ற பெண்ணாகப்பட்டவரை திருமணம் முடித்து இடது புறத்துல வச்சிருக்காரு. அப்புறம் வலது வரும் சும்மாவே சும்மா இருந்தா நீங்களே சம்மதம் சொல்லி இருங்க சுவாமி. ஒரு சம்மதம் சொல்லி அந்த முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணி வலது ஒருத்தர் உங்களை வச்சுக்குவாரு. அல்லுபகலும் இந்த விசையை நீர் விடுத்து ஒரு காலத்துல நாரத மகரிஷி பெண்ணா மாறினாருப்பா. பெண்ணா மாறி வலது பக்கத்துல சும்மா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆசையா இருந்தா பொம்பளை பிள்ளையா மாறி பக்கத்துல போய் பாருங்க. நான் தேவைப்பட அது ஒரு யுகம். பெண்ணாக மாறிதான் தமிழ் வருடங்கள் 60 உலகிற்கு பெருமை தேடி கொடுத்திருக்கேன். இன்னும் பெண்ணா மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு ஏற்படுத்தி போய்
கந்தனுக்குனே வந்த பெண்மணி நீ. அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க வேணாம் வேணாம்னு. ஆனா நீ தான் வச்சிருக்கன்னு தெரியும் மனசுக்குள்ள. என்கிட்ட மறுத்து மறுத்து பேசிக்கிட்டு இருக்க. கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் முறையோ அறிவிடம் மட்ட திரும்பி பெண்ணுக்கு பெருமனுஷருக்கும் என்ன பார்த்து கூட்டி விடுவேன் ஒரு காரணத்தினால இன்று சூரியன் அஸ்தமன பாவது உனக்கு அந்த முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படியே என்றார். என் பெயர் நாரதன். நான் அணிந்திருப்பதை இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப இதை கூட்டி விடுப்பேன் கேட்டியா? அவர் முகரையில நானு முழிப்பேன். அப்படி சொல்லுங்க. ஆமா ஆமா அவர் எங்க மசையா மாத்துவாரா? சாமி கோபுராங்க. ஹலோ 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகா தேவா தேவா சிவாய நமக ஓம் சக்தியாய நமக. பாதம் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நீங்கள் வரும் அருள்வாய் தேவா. தேவா ஓ நமச்சிவாய நமகே ஓம் நத்யாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே. ஆதி சிற்சியாவது முதல் அசுரர்களுக்கு தேவர்களுக்கு வருவதன் காரணமாக அசோகர்வான சுக்கராச்சாரியார் சுரசேனம் ஆகிய படைத்து அசுரர்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள்
கால நிமிடப்படி காசிவம் நிறுவனங்குடி முதல் ஜாமத்தில் சுரவனையும், இரண்டாம் ஜாமத்தில் செங்கமோனையும், மூன்றாம் ஜாமத்தில் தாடுகளையும், நான்காம் ஜாமத்தில் அஜமு என்ற பணி பெற்றார்கள். அவர்களோ அரணை குருதவம் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமலைக்கின் கர்வத்து விண்ணவரை சிரவைத்து பக்தர்களை விசித்து வந்தார்கள். இரண்டு தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சிவருமானை கண்ட முறையிட சிவருமானோ கோத்தால் நெட்டிக்கந்திருக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீபொறிகள் கிளம்ப 6 தீபொறிகளையும் அக்னி விழாப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சிவராஜனது கங்கையில ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சோழ மத்தியிலே இறக்க அதன்படி அருவருமாகி அண்ணாதில் பலவாக ஒன்றாய் பிரம்மமாய் நின்று உலகமணியாக கருணைக்கிற மங்களாறு நன்மை உண்டு ஒரு திரு முருகன் உதைத்தால் உலகமைய என்பது போல் யாம் உதறித்தோம். உதறித்து பக்தர்களையும் தேவர்களையும் இமிசப்படுத்திய சூரவன் அரக்கரை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் குடியாகவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவசன வட்டமும் பெற்று தெய்வ யானை மணந்து என்னை நாடிரமத்தை கருமாறு கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாவன பிரியர் என்னை வைத்துள்ளார். நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை ஒரு பெண்ணே மணி ஓசியர் முன்னே போல நாரதர் வருகிறார். பெண்ணே அவருடைய கானம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இடத்திலே தாய் கருமாறிய வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் மாலை போட்டுருவோமா? அதில் சரியா. இங்கு முருகப்பெருமான் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கீழரங்கை சேர்ந்த ஜெயபாண்டி அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒரு மாலை எடுத்து போட்டு விடுங்க. அண்ணன் வீட்டில் தூங்கிட்டா சொல்லிட்டு தான் போனாரு. மாலை நிமித்த மரியாதை செய்துட்டு மாவரி கிராம இடையப்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தினுடைய சார்பிலும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கல்விமடையை சேர்ந்த ஆல்ரவுண்ட் வித்தகர் சக்திவேல் அவருடைய சார்பிலும் நன்றி. நன்றியில் வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்து கொண்டிருக்கின்றார் வீணாவன பிரியர். கவனித்து பார்க்கலாம். கந்தன் காலடியை வணங்கினார். காலடியை வணங்கினார். கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார். தந்தை பொறுமதிக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதி தான் சக்திதான் வேலன் சிவசக்திதான் வேலன் சக்திதான வேலன் சிவசக்திதான வேலன் கண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் கண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகள் கண்ணன் 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 காலடியை வணங்கினார். பழனிபதி பாலகுமாரா பக்தருக்கு ஞானமும் தைந்தர் மண்புலவரே ஆன அமுதி ஐவேலரசே ஞானகரனே வணக்கமையனே வருக 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 நாரத பிரம்மே வருக. உடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேலும் வரப்படுகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? இந்த நேரத்திலே எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இனிதான சுரம்யான இசைமேதையே இனிதான சுரம்யான இசைமேதையே எனது துயர்வான துயரியே எனது துயர்வான தவயோகியே இனிதான சுரம்யான இசைமேதையே மனிதாபிமானத்திலே நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போலத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை போரி வரவேற்கும் மகரிஷியே போரி வரவேற்கும் மகரிஷியே இனிதான சுரக்கான இசையே
தேவர்களுக்கு நல்லவரே அகங்காரின் குணம் கொள்கையை பறித்திட வல்லவரே அரண்மாளிகை சுரன் ஞானியர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனும் குணம் கொள்கையை அடக்கிட வல்லவரே நீருக்கெல்லாம் நன்றி நீருக்கெல்லாம் நன்றி தேவலோக எரிகட்சி உரைத்துடவே சுரஞான எங்க சென்றீர்கள் என்னென்ன கண்டீர்கள் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானே ஈரேழு 14 உலகமும் சென்று பூலக மார்க்கமாக வருகின்ற பொழுது வேல்வியோலை சாறிலே கண்டேன் ஒரு கனி பார்த்தது நாரதமுனி அதை அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள் என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வந்த நாள் கிடைத்தது பழமேனி பழனி என்ற படை வீடு என்று கண்டு வந்த நாள் கிடைக்க போவது இன்னொரு வீடு கிடைக்க போகுது. கொண்டு வந்த நாளை ஒரு வீடு கண்டு வந்த நாளை ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஒரு பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்து வந்திருக்கிறேன் என்றால் சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை மகத்தோடு நாவால் எடுத்து குரல் பார்க்கலாம். மான்கணிக்கும் தேன்கதலி மண்கணிக்கும் மேலடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா சண்முகா மகனிக்கும் தேகதலி மகனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ உரித்தே அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்தெடுத்து கொள்வி முருகா சண்முகா கண்கண்ட தெய்வம் ஐயா கண்ணன தெய்வம் ஐயோ ஈரமைகந்தோனே உள்ளம் முருகுதையா கனியுடைய பெருமைகளை செய்யோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்க பொழுது இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். சாக்கியமென்ன முன்னிக்கே மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்டோம் கனிதனை கொண்ட இதனவை கொண்டு சுவாமி தரும் தேன் கனியேயம் முருகா நோக்கும் பொழுது நோக்கும் பொழுது நோக்கும் பொழுது நோக்கும் பொழுது நோக்கும் பொழுதே பார்க்கக்கூடிய பார்வையில இம்மனோனுக்கு சுவை தரும். கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் நாசியால் சுவாசிக்கலாம் நாவால் சுவைக்கலாம் உள்ளத்தால் நேசிக்கலாம் ஆகிய இம்மனோனுடைய அந்த அடியை திரியரம் அந்த பச்சிகள்
பச்சிகள் கனி என்றால் பச்சைகளுக்கு பிரியம் என்ன காரணத்துக்காக பிறந்து ஓடுகிறது? அன்பு மைத்துனரே, கனி கனி என்று மணிய மீனாக்கி வந்தது கனியே இல்ல கன்னி. கன்னி. அந்த கன்னியாகப்பட்டவள் யார்? ஜபம் தமம் தியானம் பண்ணி தங்களையே மனம் புரிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றால் ஆதியிலே அமிர்தவல்லி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். வந்திருக்கீங்க இளையவள் சுந்தரவழியை பார்த்து வந்திருக்கீங்க. ஏன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்ன்ற மாதிரி ஆக நினைப்படுத்துறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அதனால அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 மண்களுக்கான வரகுணத்தின் பிரகாரம் அமுதவள்ளி சொல்லக்கூடியவளை தெய்வயான என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் பரிசா கொடுத்துறீங்க. இளையல் வள்ளியை பாடுறீங்க. அன்னவளை என்ன செய்ய வேண்டும்? இப்படியே செல்லாமா? அப்படியே போக கூடாது. வேற எப்படி போகணும்? அன்னவளை வேடுவனத்தை சார்ந்தவள். கருமாரி மகன் உருமாறி சென்று நீங்கள் ஒரு வேடுவனாக சென்று ஒரு மான் குட்டியை தேடுவது போல் தேடி திருவிளையாடல் வள புரிந்து அன்னவரை தங்களை திருமணம் முடிக்க வேண்டும். வேடுவ குலத்தில் பிறந்த காரணத்தினாலே பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒரு வேடனாக சென்று அன்னவரை வாதிட்டு கிடந்து ஆச்சரியனேன். கல்யாணம் தாங்கள் வர வேண்டும். தங்களுடைய திருமணத்திற்கு பாமாலை பாடி பூமாலையோடு வர வேண்டும். கையில 2 மாலை, நாவிலே பாமாலை, 3 மாலைகள் வரக்கூடிய உங்கவருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வெள்ள கண்ணனுடைய அருளோடு செல்லுமிடம் எல்லாம் வெற்றி வாகி சொல்லணும். கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பார்க்கணுமா? போயிட்டு வாங்க. பாத்துக்கலாம்.